அமித்ஷாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? இந்த கூட்டணி பொருந்தாத கூட்டணி, மக்களுக்கு விரோதமான கூட்டணி தான் இது. தமிழ்நாட்டில் அதிமுக வர வாய்ப்பு இல்லை. தமிழ்நாடு மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கிற மாட்டாங்க, நல்ல பாடம் கொடுப்பாங்க. அதிமுக மொத்தமாகவே அவர் பிஜேபி கேட்டு அடமான வச்சுட்ட மாதிரி எனக்கு தெரியுது. பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அது எதனால வெற்றி பெற வாய்ப்பே இல்லாத 0% இருக்கு. தான் வாழ சுயநலத்துக்காக எதை வேணாலும் செய்யறதுக்கு பாதாள குழியில் கூட இறங்குவாங்க. மக்களுக்காக அவங்க கிடையாது. ஜெயலலிதா எப்படி மக்களால் நான் மக்களுக்காக நான் அப்படின்னு சொன்னாங்களோ, இவங்க மக்களை அழிக்கிறதுக்காகவே அதில் போய் செஞ்சுருக்காங்க. ஏன்னா பிஜேபியை வேணான்னு வெறுத்து சொன்னவர் இப்போ அவருக்காகவும் அவங்களுடைய சுயநலத்துக்காகவும் பிஜேபியில் போய் சேர்ந்துருக்காங்க. ஒரு மதவாத கட்சியில் போய் சேர்றது ரொம்ப ஒரு கீழ் மட்டத்துக்கு போகிற இதாகி போயிடுது. 100% கிடையாதுண்ணே, 100% வாய்ப்பு கம்மிண்ணே. பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் காலோட வாய்ப்பு இல்லைண்ணே. அதாவது இவங்க சுயநலவாதிங்க, இவங்க சொத்தை காப்பாற்றுறதுக்காண்டி கூட நினச்சிக்கிட்டாங்க. அமித்ஷா கூட நிருபர் கேட்ட கேள்விக்கு பதிலே அவர் சொல்ல, படித்து பார்த்த கேள்வி மட்டும் எழுதி வச்ச பேப்பரை படித்து பார்த்துட்டு போயிட்டே இருந்தார். மக்கள் செல்வாக்கு குறைஞ்சி போச்சு அவங்களுக்கு, ஏடிஎம்கேக்கு இல்லை. ரெண்டாவது அவங்க நிறையா ப்ராப்ளத்தில் மாட்டியிருக்கிறாங்க, கேஸ் விஷயத்தில் நிறையா மாட்டியிருக்கிறாங்க. அதனால் அவரை காப்பாற்றுறதுக்காக இப்போ பிஜேபியில் போய் சேர்ந்துட்டார் அவர். இந்த கூட்டணி பொருந்தாத கூட்டணி, மக்களுக்கு விரோதமான கூட்டணி தான் இது. ஏன்னா இவங்க கொள்கை அவங்க கொள்கை வேற வேற. மக்களே தொண்டர்களே ஏற்றுக்க மாட்டாங்க, இந்த கூட்டணியை மக்களே தொண்டரும் ஏற்றுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் அதிமுக வர வாய்ப்பு இல்லை. எதனால சொல்றேன்னா, யாருக்கும் ஓட்டு அவங்களுக்கு மோடிக்கு யாரும் போட மாட்டாங்க தமிழ்நாட்டில். என்ன இவர் மீண்டும் அதுதான் அவர் கூட்டி வைக்கிறாரு. இப்போ அதிமுக கட்சி அதிமுக கட்சி இருக்கிற பூரா யாரும் பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணி வேணாம் தான் சொல்கிறாங்க. ஏடிஎம்கேவோட தொண்டர்களும் நிர்வாகிகளும் முழு மனதோட பிஜேபியோட கூட்டணி கிடையாது. எடப்பாடி தன்னை காப்பாற்றிக்காகவும் தான் சேர்த்து வச்ச சொத்துக்களை காப்பாற்றுறதுக்காகவும் மட்டுமே பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காரு அவரு. இங்கே தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அதிமுக பெரிய கட்சி. இங்கே அதிமுக தலைமையில் கூட்டணி அமையல, பிஜேபி தலைமையிலான கூட்டணி அமைஞ்சிருக்கு. அதிமுக மொத்தமாகவே அவர் பிஜேபி கேட்டு அடமான வச்சுட்ட மாதிரி எனக்கு தெரியுது. அதிமுக தொண்டர்களே இப்போ அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஜெயக்குமார்லேருந்து சிவி சண்முகத்துலேருந்து அவங்க கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்களுக்கு இந்த கூட்டணிக்கு ஒத்துழைக்கும் போது அதிமுக தொண்டர்கள் எப்படி அதுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. இதுக்கு எந்த காலத்திலும் தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எடப்பாடி என்ன சொன்னார், எந்த காலத்திலையுமே நான் சேர மாட்டேன், பிஜேபியோட ஒட்டுமில்ல வரமில்லைன்னாரு. இப்போ அவங்க சுயநலத்துக்காண்டி சேர்ந்துருக்காங்க. இதே தமிழ்நாடு மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கிற மாட்டாங்க, நல்ல பாடம் கொடுப்பாங்க. போன தடவை நல்ல முடிவாக இருந்துச்சா, அதே தான் என்ன போன தடவை தோத்தாங்க, இந்த தடவை கொஞ்சம் கேவலமாக தோப்பாங்க. அவ்வளோதான். 234 இந்த தடவை ஸ்ட்ராங்காக இருக்குங்க.